கன்னட பெண்ணிந்திய படம் பகீரா அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சூரிய டைரக்ஷன்ல பிரசாந்த் நீல் இதுக்கு ஸ்டோரி எழுதிருக்காரு. ஸ்டீவ் முரளி, ருக்மிணி வசந்த் நடிக்கிறாங்க. டொவினோ தாமஸோட ஏஆர்எம் படத்துக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓபன் ஆயிட்டு கவினோட பிளட்டி பேக்கர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செப்டம்பர் 13 ரிலீஸ் ஆக போகுது. கடைசி உலகப்போர் படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு, நல்ல கிராண்டாவும் இருக்கு. செப்டம்பர் 20 படம் ரிலீஸ் ஆகும். அர்ஜுன் தாஸோட அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் இப்போ ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. தனுஷ் டைரக்ஷன் பண்ண போற அடுத்த மூவில அருண் விஜய் லீடா பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லாரன்ஸோட காஞ்சனா 4 படத்தை கோல்டு மைன் ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு காலையில கூட இன்ஸ்டால ஒருத்தர் மெசேஜ் பண்ணி சொன்னாரு கோல்டு மைன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுதுன்னு. நான் அப்ப இந்த அப்டேட்டை பார்க்கல, அதுக்கப்புறம் தான் இந்த அப்டேட்டை பார்த்தேன். இந்த மூவிக்கான பட்ஜெட் 100 கோடி இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் பூஜா ஹெக்டேவும் இந்த மூவில நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. விக்ரமோட வீரதீர சூரன் படத்துக்கான ஓவர்சீஸ் ரைட்ஸ் பார்ட்ஸ் பிலிம்ஸ் வாங்கிட்டாங்க. வேட்டையனோட ஹிந்தி தியேட்டர்கள் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் இன்பாக்ஸ் பிக்சர்ஸும் பவேஜா ஸ்டுடியோஸும் வாங்கியிருக்காங்க. தி கோட் படம் இப்ப வரைக்கும் 325 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. தமிழ்நாடு, ஓவர்சீஸ், நார்த் இந்தியா, கர்நாடகா இந்த எல்லா இடத்துலயும் படம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. லியோ படம் மாதிரி தி கோட் படமும் நார்த் இந்தியா மார்க்கெட்டை தவற விட்டுட்டு, ஏன்னா லியோ படத்துக்கு ரிப்போர்ட் அங்க பாசிட்டிவா வந்துச்சு. ஆனா படம் மல்டிபிளெக்ஸ்ல வரல, அதனால ஒரு அளவுக்கு மேல வசூல் எடுக்க முடியல. இப்ப இதுவே தான் இந்த கோட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரிப்போர்ட் அங்க பாசிட்டிவா வந்திருக்கு. ஆனா இந்த படமும் மல்டிபிளெக்ஸ்ல வரல, அதனால இந்த படமும் ஒரு அளவுக்கு மேல அங்க வசூல் எடுக்க முடியாது. மல்டிபிளெக்ஸ்ல வந்திருந்தா இன்னும் பெரிய வசூல் பண்ணிருக்கும். அதை ஏஜிஎஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. சூர்யா 44 மூவில நந்திதா தாஸ் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்தோட அடுத்த ஷெட்யூல் சென்னையில ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த அப்டேட் நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ இந்த அப்டேட்டே ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கீங்க. தி கோட் படம் ஓடிடில 3 மணி நேரம் 40 நிமிஷம் வருமானு வரும்னு தான் வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. கோட் படம் ஃபைனலா எவ்வளவு வசூல் பண்ணுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 500 கோடிக்கு மேல போகும்னு நான் ஸ்டார்டிங்ல நினைச்சேன். ஏன்னா படத்துக்கு ரிப்போர்ட்டும் பாசிட்டிவா நிறைய வந்துச்சு. ஆனா படம் ஃபைனலா கலெக்ஷன்ல 500 கோடியை டச் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். 400 மேல போகும். கங்குவாக்கு 4 மணி ஷோ இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 மணி ஷோ கிடையாதுன்னு ரூல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் எந்த படத்துக்கும் 4 மணி ஷோ கொடுக்கல. அதனால இதுக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில மூவிஸ் கொடுத்து இந்த மூவிஸோட ஓடிடி அப்டேட்டை கேக்குறீங்க. அப்டேட் இன்னும் எதுக்கும் வரல. மோஸ்டா இந்த மாசம் வந்துரும் நினைக்கிறேன். நான் வர சொல்றேன். ஒரு சில ஆக்டர்ஸோட லிஸ்ட் கொடுத்து இவங்கெல்லாம் சூர்யா 44ல இருக்காங்களான்னு கேக்குறீங்க. ஒரு சில ஆக்டர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அன்அபிஷியலா. பிரகாஷ் ராஜ், பிரசாந்த், நந்திதா தாஸ் எல்லாம். மத்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். மாயம் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்ட் 1 ஹிட் ஆகல, சோ பார்ட் 2 வருமாங்கிறது டவுட். இந்த மூவில அப்படி ஒன்னும் பெருசா இல்லையே. நிறைய பேர் இந்த படத்துக்கு பார்ட் 2 வருமானு கேக்குறீங்க. உங்களுக்கு இந்த படம் அவ்வளவு பிடிச்சிருக்கா? வேட்டையனோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் ஆடியன்ஸ் கொடுத்திருக்காங்க. தங்களான் படத்தோட டைலாக் புரியலன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு புரிஞ்சுதுன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. எனக்குமே புரிஞ்சுது. அதான் நான் ரிவ்யூல டைலாக் நெகட்டிவாவே சொல்லல, ஆனா நிறைய பேருக்கு டைலாக் புரியல, அதுவும் உண்மைதான். இந்த கமெண்ட் வந்து கோட்டோட ஸ்பாய்லர். நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க, ஆனா நிறைய கமெண்ட் அப்படிதான் வருது. சாரி, நான் அடுத்த கமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஸ்கிரீன்ல போடுறேன். சோ படம் பார்க்காதவங்க அந்த டைமுக்கு அடுத்த கமெண்ட்டுக்கு போயிருங்க. தன்னோட அப்பான்னு தெரிஞ்சும் ஏன் ஜீவன் காந்தியை கொல்ல வந்தாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்கும் சரியா புரியல. மேபி அந்த ஒரு சீன் வச்சாங்கல்ல, சின்ன வயசுல இருந்து பயத்தை காட்டிய வளர்த்து அதுக்கப்புறம் மோகன் பாசமா பாத்துக்கிற மாதிரி. சோ அதனால அவர் அப்படி இருக்கலாம். அன்னியன் படத்துக்கான வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு 81 கோடி. சூர்யா 44 டைட்டில் எப்போ வரும்? தர்பார் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வசூல் எல்லாம் பார்க்கும்போது ஹிட் மாதிரி தான் இருக்கு, ஆனா அவங்க ஹிட் இல்லன்னு சொல்றாங்க. வசூல் 201 கோடி. சூர்யா 44க்கான டைட்டிலுக்கு இப்ப சீக்கிரமே வரப்போகுது. நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். கோட்டுக்கு எப்படியும் பார்ட் 2 எடுக்க போறது இல்ல, அப்புறம் ஏன் பார்ட் 2 லீடா வச்சாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது வெங்கட் பிரபுவோட நம்பிக்கையா இருக்கலாம். தளபதி திரும்ப சினிமாக்கு வந்தா பார்ட் 2 எடுக்கலாம்னு அவர் வந்து லீடா வச்சிருக்கலாம். இந்த கமெண்ட்டுக்கான பதில் நேத்துக்கு நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. முத்தையா கூட ஒரு அடுத்த படம் பண்ண டாக்ஸ் போகுது. எந்த கமெண்ட்டுக்கான பதிலும் நேற்றுக்கு வீடியோ கடைசியில் போட்டிருப்பேன். நான் வைத்தீஸ்வரன் கோவில். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.